புதிய தொடக்கத்தை தொடங்கி இருக்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம். எல்லா ஆளுமைகளும் பேசினாங்க, நான் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தேன். வர்றதுக்கு முன்னாடி என்னோட நண்பர்கள் சிவப்பிரியனும் ஷபீர் அகமதும் ஒரு காணொலியில் பேசிகிட்டு இருந்தாங்க. பழம் நழுவி போன வாரம் பாலில் விழுந்துச்சு, இந்த வாரம் பலாப்பழமே ஊந்துக்குது அப்படின்னாங்க. நான் ஒரு பால்காரன் அடிப்படையில் பலாப்பழத்தை தூக்கி பால் மேலே போட்டிங்கன்னா பாலும் கெட்டு உருண்டு ஓடி யாருக்கும் புண்ணியம் இல்லாமல் போகும். பூனை தான் அந்த பாலை குடிக்க முடியும், வீட்டுக்கு எடுத்துன்னு போய் பாலை ஊற்ற முடியாது. இது யதார்த்தம் நான் சொல்கிறது. அப்படி ஒரு பழத்துக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி பால் சட்டியும் பெருசா சட்டி 10 டன் அந்த மாதிரி ஒரு கூடையில் போடுறீங்களா பலாப்பழத்தை? சரி, எப்படி போடுங்க, பலாப்பழத்தை தூக்கி பாலில் போட்டிங்கன்னா பால் கெட்டு போகும், அதுவும் பயன்படாது, துணை. இது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க முதுகில் குத்துனாங்க. ஐயா பிரியன் சார் சொன்னாங்க இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் அவர்களும் முதுகில் குத்துனார். எவ்வளோ பெரிய முதுகுன்னு எனக்கு அது தெரியல ஃபர்ஸ்ட்டு. அப்படி அவர் முதுகில் குத்துனார். 2017-18 எனக்கு எந்த ஆண்டுன்னு ஞாபகம் இல்லை, சரியா இல்லை. துணை முதல்வராக ஐயா ஓபிஎஸ் இருக்கும் பொழுது இன்றைக்கி முதல்வராக இருக்க அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஊழல் சம்பந்தமாக ஓபிஎஸ் சொத்து குவிப்பு பண்ணியிருக்காரு, அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வருது. இது ஊழலை பண்ணுற ஆட்சி, ஓபிஎஸ் வந்து இது வந்து பொறுப்புலேருந்து ராஜினாமா பண்ணோம், உடனடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, முன்னாள் வந்து நம்மளாம் மதிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ணு அரசியலோட நேர்மையின் உச்சம். அவருக்கு வந்து ஐயா ஸ்டாலின் சார் வந்து 72 கன் சொல்லிட்டோட மாநில மரியாதையோட நல்லடக்கம் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது நானும் பாராட்டினேன். அன்றைக்கி 5000 10,000 ஜனங்களுக்கு 5000 ஸ்டாலின் சார் போட்டுப்போ நான் அதை பாராட்டியிருக்கிறேன். அதை பண்ணி மறுநாள் ஊழல்வாதின்னு இவரே குற்றம் சொட்டவரை கூப்பிட்டு அண்ணாரிவளத்தில் சேர்த்துக்கிறாரு. அப்போ யாரெல்லாம், அதுவும் குறிப்பாக அதிமுகலேருந்து ஊழல் பண்ணால் திமுக காரங்களை விட அவருக்கு அதிகமாக பிடிக்குது சமீப காலமாக. அப்போ ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, ஊழல்னா ஸ்டாலின் சாருக்கு அது பிடிக்குது. ஃபஸ்ட்டு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு எது பிடிக்குதுன்னு பார்த்தா இது பிடிக்குது. இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரு அதே மாதிரி வைத்திலிங்கம் அவர்களும் இப்போ இது நடக்கிற நேரத்தில் ஊழல் பற்றி பேசுகிறேன் சார். டிவிஎஸ்ல இருக்கிறது உண்மைதான், இருக்குல்ல, நான் அதை தான் சொல்கிறேன். கவர்னர் வந்து சாங்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறார். எனக்கு ஆமாம், கவர்னர் வந்து நீங்கள் கொடுக்குற ஆர்டர் படிக்க மாட்டார், இது பண்ண மாட்டார். ஊழல் இருக்கா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாலின் சார் ட்வீட் போட்டாரா இல்லையா, ராஜினாமா பண்ணோம், இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார் இல்லையா, ஏன் நடவடிக்கை எடுக்கல? 4 வருஷம் எதுக்கு இவர் வந்து சேருவார்னு நடவடிக்கை எடுக்கலையா? கவர்னர் சாங்ஷன் கொடுக்கல, எப்படி நடவடிக்கை? என்ன சார் இது? கவர்னர் தாங்க சாங்ஷன். சரி, அப்ப கவர்னர் தான் சாங்ஷனும் கொடுத்தாரா ஊழல் பண்றதுக்கு? சரி, எதிர்த்துனா பேசியிருக்கலாம் இல்லையா? நடைமுறை இல்ல நாங்க இருங்க, நீங்க அன்னைக்கே அவர் அதிமுகல இருக்கிறார், இன்று திமுகல வந்து சேர்வார். எதுல யார் ஊழல் பண்ணாரோ அவர் சேர்த்துக்கிறார் சார், நான் சொல்லல. செந்தில் பாலாஜி அவர் தான் சொன்னார், சேர்த்துக்கினாரு. இப்ப இது நடந்துட்டு இருக்கிற இதே வேலையில இப்ப கேசிபி சார் இருக்கிறாரு, அவரும் அதிமுகவில் இபிஎஸ்னால இப்போ பதவி பறிக்கப்பட்டவர் தான். குன்னம் ராமச்சந்திரன் இருக்காரு. இவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, வெள்ளமணி நடராஜன் இப்போ அனைமே போய் சேர்ற மாதிரி ஏதோ தகவல். என்ன நடக்குதுன்னா, அதான் சேர்த்துட்டார். அப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்ந்தாலும் சேர்த்தெல்லாம் நாங்கள் அதிமுகவில் தான் இருப்போம், எடப்பாடி பழனிசாமி தலைமையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு போகிறாங்க. இப்போது பதவி எதுவுமே இல்லை, நான் அப்படியே வந்து சேர்த்துக்கிற தயார்னு ஓபிஎஸ் சொன்னார் இல்லையா, இது வந்து நான் என்னன்னா அதை சந்தேகப்படுறேன். நான் அதை பொய்ன்னு சொல்லல, உண்மைக்கு புறம்பா இருக்கும். ஏன்னா இப்போ வெள்ளமணி நடராஜன் போய் சேர்த்துக்கிறாங்க. ஒருத்தர் பதவியே வேணாம், நான் சும்மா வந்து சேர்த்துக்கிறேங்க, நீங்கள் முதலமைச்சராக இருந்துக்காங்க, நான் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்க போறேன்னா யாருமே வேணாம், லாஜிக்காக பேசுவோம். இல்லை, அவர் ஒருங்கிணைப்பாளருங்கிற உயர்ந்தபட்ச பொறுப்பில் இருந்தார். சரி, அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்கணுமா இல்லை பதவி வேணுமா, அதை தாண்டி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கணும், டெண்டர் எடுக்கணும், ஊழல் பண்ணணும். இல்லை காங்கிரஸ் கேட்குதுல்ல, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ஊழல் பண்ணுன்ற அந்த உள்நோக்கம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா உங்கள் மேலே ஆல்ரெடி குற்றப்பத்திரிகை இருக்குது, உங்கள் மீது வந்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது இதெல்லாம் நடக்கும்போது அப்போ இபிஎஸ் வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கலி ப்ரூவன் கரெக்ட் இல்லை, அன்டிஸ்பியூட்டட் லீடர் இல்லை. இனிமேல்ட்டு அதிமுகவில் என்ன வந்து யாரும் தலைவலி கிடையாது, கொச்சல் கிடையாது, பிரச்சனை கிடையாது, முடிஞ்சிச்சு. இதில் ரொம்ப முக்கியமானது இல்லை, அது பலவீனப்படுத்தப்படலையா? அந்த பலவீனத்துக்கு நான் இப்போ வரேன். சீட்டு கட்டு விளையாடுறவங்க நான் சொல்கிறது தெரியும். மோடி வந்து ஒரு கார்டை தூக்கி போடுறாரு, அந்த கார்டு வேணான்னு சொல்லிட்டு. அந்த கார்டு என்னன்னா ஓபிஎஸ் கார்டு. எடப்பாடி பழனிசாமி ஒரு கார்டை தூக்கி போடுறாரு, அந்த கார்டு என்னன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பிரேமலதா விஜயகாந்த். ஸ்டாலின் சார் என்ன பண்ண, 2 கார்டையும் எடுத்து வச்சுக்கினாரு. இருங்க சார், பதட்டப்படாதீங்க சார். இருங்க சொல்றேன். இல்ல 2 கார்டையும் எடுத்து ரம்மி வந்துருச்சுன்னா, ரம்மி இருந்ததுன்னா ஜோக்கர் எடுத்து வைக்கலாம் உள்ள, ரம்மி இல்லைன்னா வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, என்னப்பா எல்லா கார்டையும் எடுத்து வச்சுக்கிறாரு, இவர் தான் கேம் அடிக்க போறாரு. அப்புறம் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும், சம்டைம்ஸ் ரம்மி சேர்ந்து இருக்காது, போற கார்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது. அப்போ மோடி அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவரு கதை என்னன்றது, சேர்க்கல. இன்னொன்று, இவரோட ஆலோசகர் யாரு? குருமூர்த்தி. நம்ம யாரு? பாசிச பாஜக எதிரானவர். ஓபிஎஸ் யாரு? கிட்டத்தட்ட ஸ்லீப்பர் செல்.
இன்னைக்கு பாஜக அதிமுக இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இவ்வளோன்றது எனக்கு முன்னாடி எல்லாருமே பேசினாங்க. லக்ஷ்மி அவர்கள் கூட கோடிட்டு காட்டாங்க. அப்படி இருக்கவரை நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னா, இன்னொன்று நீங்கள் என்ன இன்னைக்கு அங்கே அன்னாரிவாளத்தில் இருக்கிறது திமுகவா இல்லை அதிமுகவா? இப்போ திமுகவில் ஒரு பெரிய அதிமுகவை இன்னைக்கு ஐயா திரு ஸ்டாலின் வந்து கான்சியஸா உருவாக்கிட்டு இருக்காரு. லாபமா நஷ்டமா? திமுகவுக்கு ஓபிஎஸ் போறதுல திமுகவுக்கு லாபமா? 3 தொகுதியில லாபம். அதிமுகவுக்கு லாபமா நஷ்டமா? அதிமுகவுக்கு அது லாபம் தானேங்க. என்ன பிரச்சனை? இவர் கூட வச்சிருந்தப்பவே தேனியிலே இவர் தோத்தாரு 3 சட்டமன்ற தேர்தலில். அது லாபம் இல்லாதனால தான் அவர் வந்து இன்னைக்கு நீக்கலையே அவரை நீக்கி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னொன்னுங்க, முக்குளத்தோர் தலைவர் நாங்களே இப்போ கேட்க சொல்லுங்க, திமுகல அவர் வந்து முக்குளத்தோர் முகமா அப்படின்னு கேட்டால் அது சமூக நீதி முகம்னுவாங்க. அதாவது நான் அதுதான் சொல்றேன், அரசியல் என்பது பெரிய திராவிட கட்சிகளுக்கு சாதி அடையாளம் ஆகாது, அது தேவை கிடையாது. அதை தாண்டின கட்சி தான். யாருக்குன்னா தெரியுமா ஐயா நல்லக்கண்ணோட சாதி என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை நான் வந்து சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த சாதிக்கு மேலே வாழ்ந்து காட்டின தமிழர் அவர் தலைவர். அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, சாதி அடையாளம்னா இப்போ முதல்ல வந்து சசிகலா அவர்களை வந்து எதிர்த்து போர் கொடுத்தது இல்லை குரல் கொடுத்தது யாரு? டிடிவி தினகரனா இல்லை எடப்பாடி பழனிசாமியா? ஃபர்ஸ்ட் கொடுத்தது ஓபிஎஸ் தான். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பண்ணது இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் போய் டெல்லிக்கு சொன்னது யாரு? துரோகின்றாங்கல்ல. இப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் எல்லாம் டெல்லிக்கு போய் ஒப்பச்சது யாரு? டெல்லிக்கு யார் வந்து அடிக்கடி விமானத்தில் போனது? டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் கூட ஒட்டி உறவாடினது யாரு? அப்ப அவங்களே சேர்த்துக்கங்க. அடுத்தது அவங்களே சேர்த்துக்கங்க. அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, வந்தாங்கன்னா சேர்த்துக்கங்க. ஏன் அதையும் விட்டு வைக்கிறீங்க? ஊழல் அது இன்னொன்னு சார். பிஜேபியா வாஷிங் மிஷின் நம்ம பேசுறோம். இதுல மெயினா இந்த விவாதத்துடைய மைய புள்ளி எதுன்னா, திரு எடப்பாடி பழனிசாமியால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ இல்லை இப்போ இணைஞ்சிருக்கிற திரு டிடிவி தினகரன் 3 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. தினகரன் இப்போ இணைஞ்சிட்டாரு. ஆனால் சசிகலாவுக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் திரு எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தணுங்கிறதான் ஒற்றை குறிக்கோள்னா, அது அரசியல் ரீதியாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் சசிகலாவுக்கு தனிக்கட்சி தொடங்குவது சரியானதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. பன்னீர்செல்வத்திற்கு திமுகவோடு இணைந்து எடப்பாடியை தோற்கடிக்க முடியும் நம்புறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் இலக்குனா அதற்காக என்ன காய் நகர்த்த முடியுமோ அதைத்தானே அவங்க பண்ணுவாங்க சார். அதை பண்றதை தாண்டி பொதுமக்களுக்கு என்னன்னா ஊழல் பண்ணோம் சார் அரசியல்வாதிகள் நாட்டில். இன்னைக்கு அதுதான் சார் உண்மை. அதுக்கு தான் சார் இந்த கொள்கை கூட்டணி பழி வாங்குறது எல்லாமே. அரசியல் இருந்து ஒதுங்குறதே கிடையாது. இப்போ தோனி வந்துட்டு நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும். 75 வயசுல தோனி கிரிக்கெட் ஆடினா பார்ப்போமா? டெண்டுல்கர் 80 வயசுல கிரிக்கெட் ஆடினா பார்ப்போமா? ஆனால் இவங்க ரிட்டையர்மெண்ட்டே ஆகுறது கிடையாது. ஏன் நாகரிகமாக ஒதுங்கி இவர் பார்க்காத பதவி என்ன இருக்கு? சரி, இவர் அது யதார்த்தத்துக்கு போறாருன்னு வச்சுக்கிறேன். யதார்த்தத்துக்கு போறவர் ஏன் கூட மகனை கூட்டு போனாரு? மகனை வந்து ஒரு அரசியல் ஆளுமையாவோ அவர் களத்தில் போறார். அப்போ என்னன்னா குடும்ப அரசியல் பண்ணணும். தன்னோட மகனை கங்காரு குட்டி மாதிரி கூட்டு போறாரு. எதுக்கு? ஏன் எந்த கட்சியில் அவர் எம்பி ஆனாரு சார்? இன்னொன்று, உச்சக்கட்ட பதவிகளை அனுபவிச்சிருக்கிறார் அவர். 3 முறை முதலமைச்சர், 1 வாட்டி துணை முதல்வர். அப்படி இருக்கும்பொழுது அப்போ ஜெயலலிதாவோட ஆன்மா நல்ல வேலை ஆன்மா தப்பிச்சுக்கிச்சு. இனிமேல்ட்டு ஜெயலலிதாவோட ஆன்மாவோட அவர் பேச மாட்டார். அதே மாதிரி அங்கே போக முடியாது. அங்கே போனால் எங்கப்பா இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் போப்பா அப்படின்வாங்க. இன்றைக்கே காரில் இருந்து படத்தை எடுத்துட்டு இருப்பார். என் போன்றவர்கள் நான் என்றைக்குமே அம்மையாரை வந்து விமர்சனம் பண்ணி தான் பேசியிருக்கிறேன். ஆனால் ஆன்மான்னு சொல்லிட்டு அம்மாவை யார் தூக்கி ஜெயிலில் போட்டாங்களோ அவங்க கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு தாய் வீட்டுக்கு திருப்பி வந்திருக்கிறேன்றாரு. அதை புகுந்த வீட்டுக்கு போற மாதிரி, வாக்கப்பட்டு போற மாதிரி. ஊழல் சொன்னீங்களா? எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க? ஊழல் நான் சொல்றேன், ஊழலுக்கு தான் நான் சொல்லுவேன் சார். நீங்க சொல்லுங்க அதே மாதிரி. இப்போ சொல்லுங்க, ஸ்டாலின் சார் ஊழல் குற்றச்சாட்டு சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன், சொல்றேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறுக்கிறேன். ஊழல் எல்லாரும் மட்டத்தில் இருக்கிறத ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், தேமுதிக வந்து காலை தூக்கி போட்டார்ல எடப்பாடி, அது தூக்கி போட்டல, காலை வச்சுக்கணும்னு பார்த்தாரு, அவர் கையில இருந்து நழுவி போயிடுச்சு. அது ஏல கதை, அண்ணாமலை கதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார். அது பிஜேபி வாஷிங் இல்ல, ஒரு நிமிஷம், பிஜேபி வாஷிங் மிஷின் சொன்னோம். அதே மாதிரி இன்னைக்கு டிஎம்கேவும் வாஷிங் மிஷின் வேலையை தான்